Hi everyone. So, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல தான் இருக்கோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்று இருக்கு. தெரியுமா தெரியாதா? அதோட லைவ் டெமோ பார்க்க போறோங்க. லைவா பார்க்க போறோம். இது ஒருத்தரோட லாகின் ஐடி நான் வாங்கியிருக்கேன். அதுல இருந்து நம்ம லைவா இந்த ஆப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் கீழே லைக் பண்ணிருங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா லைவா வந்து எல்லா ரவுண்டுக்காரங்களும் பாருங்க என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருந்தீங்க எப்படி நடக்கும், என்ன நடக்கும், இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும், நம்மளால பண்ண முடியும். நீங்களே வீட்டில் உட்கார்ந்து லேப்டாப்ல பண்ணலாம், போன்ல பண்ணலாம். போன்ல வந்து கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி லேப்டாப் இது வந்து டிஸ்பிளே, பட் லேப்டாப்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் லைவ் டெமோ பார்க்கலாம். இது வந்து ஒருத்தரோட லாகின் ஐடி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஃபார் டிஃபரன்ஷியல் ஏபிலிட்டின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்னு போட்டிருக்கும். ரவுண்ட் 1னா ரவுண்ட் 1 போட்டிருக்கும், ரவுண்ட் 2னா ரவுண்ட் 3 போட்டிருக்கும், ரவுண்ட் 3 ரவுண்ட் 3 போட்டிருக்கும். ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன்னா ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன் போட்டிருக்கும், இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் போட்டிருக்கும். இவர் டிஃபரன்ஷியலி ஏபிள்டு, அதனால இவருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். பார்த்தா நல்லது தான், பட் நானே சொல்லிடுறேன் எல்லாமே. இங்கே வந்து காலேஜ் நேம் இருக்குது. காலேஜ் நேம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்கே டவுன் ஏரோ இருக்குது. இங்கே கிளிக் பண்ணோம்னா நம்ம காலேஜோட பேர் வந்து நம்ம வந்து கீழே வரும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி வரும். நம்ம வந்து காலேஜ் பேர் இப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்பில். லேப்டாப் தான் பெஸ்ட்டு, கொஞ்சம் வைடராக நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து அடுத்த ஃபில்டர் சொல்கிறேன். இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். காலேஜ் கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். காலேஜ் கோடு 2006 இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2005 நான் சர்ச் பண்ணுறேன்னா இங்கே டைப் பண்ணால் போதும். 2005 அப்படின்னு சர்ச் பண்ணினா போதும். ஸோ இங்கே வந்துடும். அந்த காலேஜ் பாருங்கள், ஜிசிடின்னு வந்துருச்சு. அந்த மாதிரி பிரான்ச் நேம், என்ன பிரான்ச் வேணும் உங்களுக்கு, என்ன பிரான்ச் வேணும். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நம்ம வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம். எந்த ஊரில் ஃபஸ்ட்டு வேணும், எந்த காலேஜ் வேணும், இல்லை என்ன பிரான்ச் வேணும், அந்த மாதிரி வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் வேணுமா, இல்லை வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வேணுமா, அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் வேணுமா, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வேணுமா, அதிலே மைனாரிட்டி நான் மைனாரிட்டி, அட்டானமஸ் காலேஜ் வேணுமா, உமன்ஸ் காலேஜ் வேணுமா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வேணுமா, யூனிவர்சிட்டி கான்செப்ட் கேம்பஸ் வேணுமா, எல்லாமே கேட்குது. இப்போ நமக்கு வேண்டுக்கிறது இப்போ வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டானமஸ் காலேஜும் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? காலேஜ் கோடு ஓகே. ஜிசிடி நீங்கள் வந்துருக்கு பாருங்கள். ஜிசிடி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்க எல்லா அட்டானமஸ் காலேஜும் வந்துருச்சு. ஜிசிடி. ஸோ இங்கே எனக்கு சீட்டு காட்டல. அவர் வந்து ஓசிக்கு இப்படி தான்ப்பா இருக்கும். கம்யூனிட்டி ஓசின்னு போட்டு நாட் அலோகேட்டட்னு போட்டிருக்கோம். ஓசியில் மட்டும்தான் சீட் இருக்கும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம்லாம் இருந்தீங்கன்னா இங்கே சீட்டு காட்டியிருக்கும். இவருக்கு இங்கே ஓசிங்கனால காட்டல. சரி, ஜிசிடி அப்படிங்கிறதுல அங்கே 0 இருக்குது. இங்கே கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா 0 இருக்கு, இங்கே சீட்டே இல்லை. அதே மாதிரி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு சீட் இல்லை. ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 சீட் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் 1ன்னு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் இதான் கிளிக் பண்ணுறோம். அந்த 1ங்கிறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது விஎஸ்பி கோயம்புத்தூரில் 3 சீட் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து எனக்கு விருப்பப்பட்ட காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் வச்சுக்கிறேன். டாக்டர் மகாலிங்கம்ல 2 சீட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து 2வது சாய்ஸாக கிளிக் பண்ணிக்கிறேன். 2. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் வைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ் ஆயிரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் ஆட்டோமேட்டட் சேவ், எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ். சரிங்களா? இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரேண்டமாக குமரகுரு காலேஜில் 2 சீட் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து கிருஷ்ணா காலேஜில் 4வது, ராமகிருஷ்ணா 5வது. இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் எடுத்துக்கா 6வது. ஓகேவா? எஸ்என்எஸ் காலேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கிளிக் பண்ணுற அந்த நம்பர் வருது பாருங்கள். சாய்ஸ் ஆர்டர் வருது பாருங்கள். ஒரு கோர்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுது இல்லை, அடுத்த கோர்ஸும் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க. அடுத்து நான் வந்து இசிஇ பண்ணுறேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணுறேன். அட்டானமஸ் காலேஜில் பண்ணுறேன், இல்லை கவர்மெண்ட் காலேஜில் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்துருச்சு, பிரத்யூஷாலாக வந்துருக்குது. ஆர்எம்டியில் 2 சீட் இருக்குது. சார் நான் இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சா அது பாருங்கள் 9வது சாய்ஸ்னு அது. ஆர்எம்கேல 1 சீட் இருக்குது, வச்சிட்றேன். ஸோ வேல்டெக் மல்டிடெக்கில் வைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் வந்து எந்த பிரான்ச் வேணாலும் எந்த காலேஜ் வேணாலும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ நான் 11 சாய்ஸஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரீஆர்டர் மை சாய்ஸஸ் இருக்கும் பாருங்க, அது கிளிக் பண்ணுங்க. ரீஆர்டர் மை சாய்ஸஸ் கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் பண்ண சாய்ஸ் எல்லாமே வந்திருக்குது இங்கே. இப்போ நான் பண்ண சாய்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே மேலே கீழே கீழே போகும். நம்ம பண்ண எல்லா சாய்ஸுமே வந்திருக்கு பாருங்கள், நம்ம பண்ண எல்லா சாய்ஸுமே வந்திருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், லேப்டாப்பில் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ஃபோனில் பண்ணும்போது அப்படி இப்படின்னு இருக்கும். சரிங்களா? நம்ம பண்ண எல்லா சாய்ஸுமே இருக்குது. இங்கே வந்து ஆக்ஷன் பட்டன் இருக்குன்னு பாருங்கள், ஆக்ஷன் பட்டன். இது டவுன் ஏரோ, இது அப் ஏரோ, இது டெலிட்டு. இப்போ இது எனக்கு ரத்னம் காலேஜ் வேண்டாம்னா இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே அப் ஏரோ டவுன் ஏரோ இருக்குது. அப் ஏரோ கிளிக் பண்ணால் மேலே போயிடும். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் மேலே போயிடும். இல்லை நான் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கீழே வரணும்னா டவுன் ஆரம்பிக்கும். இதை விட இன்னொரு வழி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ராமகிருஷ்ணா காலேஜ் மேலே வரணும், ஃபஸ்ட்டு ஒன் வரணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸ்லேயோ இல்லை டச் பேட்லேயோ, ஃபோனில் பண்ணுறாங்க டச் பேடு, அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு தான் ராமகிருஷ்ணா மேலே வந்துடும். அவ்வளோதான். மகாலிங்கம் கீழே போயிடுச்சு. சரி, மகாலிங்கம் நான் 4th கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மகாலிங்கம் நான் 4th கொண்டு போகிறேன். குமரகுரு எந்த ஆர்டர் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஒன்று ஆக்ஷன் பட்டன் வச்சு மாற்றிக்கலாம், இல்லைனா ட்ராக் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆர்எம்கே காலேஜுன்னு இருக்குது. ஆர்எம்கே காலேஜில் இசிஇ நான் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இது வந்து மேலே வரணும்னு நினச்சிக்கிறேன். அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு மவுஸ்லேயோ இல்லை கையிலையோ இல்லை அழுத்தி பிடிச்சிட்டு, கம்ப்யூட்டர்னால் மவுஸாக இருக்கும், ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, சாய்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாருமே மஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அண்ட் சேஞ்சஸ் வந்து ஆட்டோ சேவ் ஆயிடுச்சு. ஆட் மோர் சாய்ஸஸ், இன்னும் நான் சாய்ஸஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லாக் மை சாய்ஸஸ், இதை தயவு செய்து லாக் பண்ணாதீங்க. 3 நாள் டைம் தருவாங்க. இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 2 நாள் டைமு. கண்டிப்பாக சொல்கிறேன், லாக் பண்ணாதீங்க. அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அதுவே லாக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது ஓடிபி கேட்கும், வேண்டாம், லாக் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நைட்டு பகலுமா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுக்குறேன். ஆட் மோர் சாய்ஸஸ், ஏன்னா எனக்கு இன்னும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த ஆப்போட மகிமை என்னென்னா, நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணதுக்கு பிறகும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படியே தான் இருக்கும். அது அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாமே ஆட்டோ சேவ்டு தான், அழியாது. சரிங்களா? நீங்கள் என்ன ஆர்டரில் வச்சுங்க அது அழியாது. இப்போ திரும்பவும் நான் காலேஜ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் செலக்ட் பண்ணுறேன். சென்னை நான் செலக்ட் பண்ணிட்டேன். சென்னையோட செலக்ட் பண்ணிட்டேன். அட்டானமஸ் காலேஜ் சென்னையில். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அழிச்சிட்டு நான் வந்து ஒரு ட்ரிபிள்இ அப்படின்னு பார்க்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் என்ன நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம். அப்போது ட்ரிபிள்இயோடது இந்த மாதிரி அட்டானமஸ் சென்னையில் இருக்க அட்டானமஸ் காலேஜ் வருது. இல்லை கோயம்புத்தூரில் இருக்க அட்டானமஸ் காலேஜ், இல்லை கோயம்புத்தூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ். இங்கே நீங்கள் கேட்டகரியை மாற்றினீங்கன்னா போதும். இங்கே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜில் சிஇஜியில் உங்களுக்கு ட்ரிபிள்இயில் ஒரு சீட் இருக்குது காட்டுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து எவ்வளோ சாய்ஸு, 11 சாய்ஸுன்னு வருது பாருங்கள். அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் ஃபில்டர் பண்ணிட்டேன். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் நான் பார்க்குறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஃபில்டர்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்துருச்சு. தந்தை பெரியார் வைக்கிறேன், உங்களுக்கு இஷ்டம். 12வது சாய்ஸு ஜிசிடி வைக்கிறேன், ட்ரிபிள்இ. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சு முடிச்சு திரும்பவும் நீங்கள் ரீஆர்டர் மை சாய்ஸில் போய் நீங்கள் வந்து திரும்ப மேலேயும் கீழேயும் ரீஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எந்த ஆர்டரில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கன்ஃபியூஸ் வேணாம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எந்த ஆர்டரில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணா, அப்படியே எந்த ஆர்டரில் வச்சுருக்கீங்கன்னு இதில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், லேப்டாப்பில் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ஃபோனில் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதாவது வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெலிட் ஆப்ஷன் இருக்குது, அப் ஏர் ஆப்ஷன் இருக்குது, டவுன் ஏர் ஆப்ஷன் இருக்குது. அப் டவுன் எப்படி போகிறதுன்னு நான் சொன்னேன். இப்போது லாக் பண்ணாதீங்க. ஆட் மோர் சாய்ஸஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு பாருங்க. டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் பண்ண சாய்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அந்த பிடிஎஃப் இங்கே ஒரு மெசேஜ் வருது பாருங்கள். தி பிடிஎஃப் இஸ் ஜென்ரேட்டட் அக்கார்டிங் டு தி அவைலபிள் செலெக்ஷன் டு தி சர்வர். ஸோ கிராஸ் செக் இப் தி ப்ரௌசர் செலெக்ஷன் இப் தர, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மெசேஜ் வரும். டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ டவுன்லோட் நவுன்னு வந்துருச்சு. அது கிளிக் பண்ணோடனே எனக்கு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த பிடிஎஃப்பில் பாருங்கள், நான் வச்ச சாய்ஸை தெளிவாக பார்த்துக்கலாம். இதை தயவு செய்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சு கையில் வச்சு பாருங்கள், நீங்கள் என்ன தவறு எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு.
பாருங்கள் எல்லா ஆர்டரும் இருக்குது. இங்கே ஆர்டர் இருக்குது பாருங்கள். இந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் அந்த ஆர்டரை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் வெப்சைட்டுக்கு போகிறேன் அப்படின்னா வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். அவ்வளோதான். திரும்பவும் நீங்கள் ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுத்துக்கலாம். லாக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது 5 மணிக்கு க்ளோஸ் ஆகட்டும். சரிங்களா? நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். சில பேர் கடகடன்னு போட்டுருவாங்க. மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த வே. ஸோ இப்படி தான் ஃபில்டர் பண்ணணும். திரும்பவும் நான் காட்டுறேன். ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுக்குறேன். திரும்பவும் நீங்கள் காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணலாம். காலேஜ் நேம் என்ன நேம் வேணுமோ அங்கே டைப் பண்ணால் வரும். இல்லைனா இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா வரும். இல்லை நான் வந்து இப்போ வந்து பிரத்யூஷா காலேஜ் வைக்கிறேன். பிரத்யூஷா காலேஜில் வந்துருச்சு. பிரத்யூஷா காலேஜில் என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். பிரத்யூஷா காலேஜில் என்னெல்லாம் சீட் இருக்குது, அந்த கம்யூனிட்டிக்கு என்னெல்லாம் சீட் இருக்குன்னு வந்திருக்கு. சப்போஸ் சீட் இல்லைனுங்க 0ன்னு காமிச்சதுன்னா இங்கே கிளிக் பண்ண முடியாது. கிளிக் பண்ணிங்கனாலும் அங்கே ஒன்றுமே வராது. அங்கே சாய்ஸ் காட்டாது. சப்போஸ் அங்கே சீட் இருக்குது, இவருக்கு வந்து கம்ப்யூட்டர் மிஷின் லேர்னிங்கில் சீட் இருக்குது, இங்கே சீட்டுக்கான 14வது சாய்ஸ்ன்னு வருது. இந்த ஆர்டர் வந்து மாற்றுறது வந்து இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸில் போய் மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்பு கண்டிப்பாக வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்களே பண்ணலாம். யாருக்கிட்டையும் கொடுத்து பண்ணணும் அவசியம் இல்லை. டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணிங்கன்னா லைன் நின்று பண்ணிகிட்டு இருக்கணும். டைம் ஆகிடும் இல்லை. அவங்க போதுமான அளவுக்கு ஹெல்ப் கிடைக்காது. நீங்கள் சொந்தமாக வீட்டில் உட்காந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபோனில் பண்ணாலும் சரி. இப்போ ஃபோனில் பண்ணுறத விட லேப்டாப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்நெட் சென்டரில் போய் நீங்கள் போய் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். சரி, நம்ம இந்த மாதிரி ரீஆர்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் தயவு செய்து நான் சொன்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள். ரீஆர்டர் மை சாய்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரீஆர்டர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சாய்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃபை டவுட் இருந்தால் எனக்கு அனுப்புங்க. அந்த பிடிஎஃப் தான் நான் அனுப்ப சொன்னேன். அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து டவுட் கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? சரி, சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அகைன் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆனது இப்படி வந்துடும். சரிங்களா? ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்பு. இது யார் வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? இப்படி தான் எல்லா ரவுண்டுக்குமே நடக்கும். சரிங்களா? அங்கே கம்யூனிட்டியில் உங்களுக்கு பிசியில் சீட்டு காமிக்கும், ஓசிலையும் சீட்டு காமிக்கும். இவருக்கு ஓசிங்கனால ஒரு சைடு மட்டும் தான் சீட்டு காமிச்சது. சரிங்களா? அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. வேகன்சி லிஸ்ட் பார்த்தும் பண்ணிக்கலாம். இல்லை இது வச்சு அப்படியே நம்ம சாய்ஸஸ் கிளிக் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைவ் டெமோவை பார்த்தீங்க. கண்டிப்பாக நீங்களே வீட்டில் உட்காந்து பண்ணலாம். இல்லைனா ஹெல்ப் கேட்கலாம் என்கிட்ட. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.